ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அமீர் கான் ப்ரொடக்ஷனில் அவங்க ஒய்ஃப் கிரண் ராவ் டைரக்ட் பண்ணியிருக்கிற லாப்பட்டா லேடிஸ் இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் ஏற்கனவே தேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அந்த படத்தோட பேனர். இது எல்லாமே புது ஆட்களை வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ட்ரெயின்லேயோ இல்லை வந்து ஃப்ளைட்லேயோ போகும்போது ஒரே கலர் இருக்க பொட்டி மாறிடும். இதில் புதுசாக கல்யாணம் ஒய்ஃப் மாறிடுறாங்க. ஏன் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. அமீர் ஒய்ஃபை பொறுத்து இதில் என்ன ஒரே மாதிரி வந்து அவங்க முகத்தை மூடி இருக்கிற ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்போ கதையும் வந்து 2001 நடக்குது. ஸோ ட்ரெயினில் 2 புதுமண தம்பதிகள் போகும்போது ஒரு இடத்துல நடுவில் ஸ்டேஷன் நிற்குது. ஹஸ்பண்ட் அவசரத்தில் வேற ஒரு ஒய்ஃப் கையை பிடிக்க அவங்க இறங்கிறாங்க. பட் அந்த பொண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வேற ஆள் இருந்தாலும் நல்ல சாய்ஸாக இருக்குன்னு கூட போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இந்த ஊருக்கே தெரிஞ்சு வேற பொண்ணுன்னும் போது அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஒய்ஃப் ஏன் வந்து கல்யாணம் பண்ண 4 நாள் தான் ஆகுது, நான் புருஷனை விட்டு இன்னொருத்தவங்க கூட போகிறாங்க அப்படின்ற ரீசன் அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த ஹீரோவோட வர வேண்டிய அந்த பொண்ணு ஸ்டேஷன் மாறி போய் அவங்க யாரும் ஹெல்ப் இல்லாமல் அந்த ஸ்டேஷன்லேயே பிச்சை எடுக்கிறவங்க இல்லைங்க, சின்னதாக கடை வச்சிருக்கவங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. படத்தில் ப்ளஸ் வந்து ஒரு ஃபீல் குட் மூவினா உண்மையிலே ஃபீல் குட் மூவி. எங்கேயுமே வந்து எதையுமே திணிக்காம இல்லை பெண் விடுதலை இருக்குது, பெண்கள் கல்விக்கான முக்கியத்துவம் இருக்குது, அதேமாதிரி போலீஸ் லஞ்சம் வாங்குறது, நம்ம சமூக அமைப்பு, விவசாயத்தை வந்து எப்படி நம்ம பார்க்குறோம், அதை எப்படி ஊக்குவிக்காமல் இருக்கும், அதுக்கான ஒரு லேட்டஸ்ட் ஒரு டெக்னாலஜிஸ் எல்லாம் ஏன் நம்ம நினைக்காம எல்லாத்துக்கும் இயற்கையை மட்டுமே நம்பி இருக்கோம். இது எல்லாத்தையும் இந்த படம் பேசுதுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு விவசாய ஹீரோ வந்து கார்பரேட் வில்லன் எதுக்குற மாதிரி, இல்லைன்னா வந்து ஒரு பயங்கரமான வில்லன் பொண்ணாடி தூக்கி போட்டு முடிச்சு ஹீரோ வந்து காப்பாற்றுற மாதிரி எதுவுமே ஆர்டிஃபிஷியலாகவே இல்லாமல் எல்லாமே ரொம்ப இயல்பாக இருக்குது. அதுதான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். கிரண் ராவ் அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல அந்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ், மெயினாக ஹீரோ வரவர் ரொம்ப சின்ன பையனா ரொம்ப அப்பாவியா இருக்காரு. அவர் வந்து இந்த ஒய்ஃப் மாறணும்னு அவர் ஷாக் ஆகுறது, தான் மிஸ் ஆன ஒய்ஃப் நினைச்சு அவர் ஏங்குறது, அதே மாதிரி மிஸ் ஆன ஒய்ஃப் தன் புருஷன் பேரை கூட சொல்ல தயங்குறது, அவங்க கூட வந்து ஒரு தனியா கடை வச்சிருக்க ஒருத்தவங்க எல்லாருமே வேஸ்ட்ன்னு சொல்லும் பொழுது அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண்ணுக்கான ஒரு எக்கனாமிக்கலா இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது, அவர் எல்லாமே நல்லா இருக்கு. விவசாயத்துக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி சயின்ஸ் எந்த அளவு முக்கியம்ன்றத சொல்லி அங்க மாத்துறது எல்லாமே நல்லா இருக்கு. இதுல முக்கியமான கேரக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் வர ஒருத்தர் வந்து இவர் லஞ்சம் வாங்குற மாதிரி பட்டா கூட வந்து ஒரு பீடா வாயில போட்டுட்டு குதப்பிக்கிட்டு அவர் பேசுற ஸ்டைலு, அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ற பிளாக் காமெடி எல்லாமே சின்ன சின்ன நல்லா சிரிக்க வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஏதோ பண்ணுவோம் எதிர்பார்க்க ஒரு உல்டாவா கொஞ்சம் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே பார்க்குற மீமா இருக்கு. பெண்கள் வந்து ஒரு மேம்படணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப லைட் ஆட்டா, அதே மாதிரி எங்கேயுமே யாரையும் புண்படுத்தாம தேவையில்லாம எதையும் வந்து ரொம்ப வந்து திணிக்காம கேஷுவலா சொல்லிட்டு போயிருக்காங்க இயக்குனர். நிச்சயமா இந்த மாதிரி படங்கள்லாம் தமிழ்லையும் நிறைய வரணும். ரொம்ப அருமையா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க. வாங்க போலாம் பஞ்ச் லைன். லாப்பட்டா லேடிஸ் பியூட்டிஃபுல் 3.25 ஸ்டார் ரேட்டிங்.